ஸ்டோர்ஸ் தான். பண்டிகை என்றால் வேலவன் ஸ்டோர்ஸ் தான். விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. நூறாண்டுகளுக்கு முன்பு நாம் வாழ்ந்த இந்த நிலப்பகுதி மதராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. அங்கு வாழ்ந்த பூர்வ குடிமக்கள் பந்தேரிகளால் தாழ்த்தப்பட்டவர்களாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டனர். தொட்டால் தீட்டு, நிழல் பட்டால் தோஷம், பார்த்தால் பாவம் என்று சக மனிதர்களை மதிக்காத சாதிய இருள் எங்கும் சூழ்ந்திருந்தது. இருளை விரட்டும் வழியறியாமல் இதுவே தங்களின் விதி என நினைத்து தமிழர்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த காலம் அது. உங்களை சூழ்ந்திருக்கும் இருள் விதியல்ல, ஆதிக்கவாதிகளின் சதி என்று இடித்துரைத்து ஏற்றத்தாழ்வை அடித்து விரட்ட கிளம்பியது ஒரு கைத்தடி. அந்த தடிக்கு சொந்தக்காரர் ஒரு தாடிக்காரர். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று சொன்னவர். ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல, புரட்சி செய்ய என தனது தள்ளாத வயதிலும் போர் முரசு கொட்டியவர். நெருப்பாய் எழுந்த தந்தை பெரியாரின் கொள்கைகளை நோய் போக்கும் கசப்பு மருந்தை தேன் கலந்து தருவது போல் தமிழ் கலந்து தமிழர்களுக்கு தந்தார் ஒருவர். அவரை நடிகர் என்பர், நாடக வேந்தர் என்பர், சொல்லாற்றல் சுவை மிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பர். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் பெரியாரின் கனவுகளை சட்டமாக்க வேண்டும். அவரின் தத்துவங்கள் மக்கள் நல திட்டங்களாக மாறி கடைக்கோடி மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும். இதனை நிறைவேற்ற அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று திமுக என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் அண்ணா.
எதிர்வந்த தடைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி ஆட்சியை பிடித்தார். முதலமைச்சரானார். திராவிட கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினார். ஹிந்தி ஆதிக்கத்தை ஒழித்து இருமொழி கொள்கைக்கு அச்சாரமிட்டார். சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் பெற்றுத் தந்தார். பேரறிஞர் பாதையில் தமிழ்நாட்டிற்கு புதிய வெளிச்சம் கிடைத்தது. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடானது. தமிழர்களின் நீண்ட நாள் கனவுகள் ஒவ்வொன்றாய் நிறைவேறத் தொடங்கியது. மகிழ்ச்சி வெள்ளத்தில் தமிழர்கள் களித்திருந்த நேரத்தில் பேரிடியாய் வந்திறங்கியது ஒரு செய்தி. அண்ணா மறைந்தார். ஆதரவின்றி தவித்த அவரின் தம்பிமார்களுக்கு தலைமை ஏற்க அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று எழுந்து வந்தார் கலைஞர். அண்ணாவின் கனவை ஒவ்வொன்றாய் நிறைவேற்றினார். சமத்துவத்தை நிலைநாட்ட சமத்துவபுரங்கள், பெண்ணுக்கு சொத்தில் சம உரிமை, சமூக நீதியை நிலைநாட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி அமைச்சகம், மத சிறுபான்மையினர், அருந்ததியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு உள் ஒதுக்கீடு என சொல்லிக்கொண்டே போகலாம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என நினைத்தார். உதயமானது இளைஞர் அணி. தமிழக இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான அரசியல் களம் கிடைத்தது. கழகம் வில்லாம், நின்னணியே கணையாம் என கலைஞரே பெருமிதம் கொண்டார். அந்த அளவிற்கு அந்த அணியை கட்டுக்கோப்பாய் வழி நடத்தினார் கலைஞரின் தளபதி. அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பெயருக்கு ஏற்றாற் போல உறுதிமிக்க நெஞ்சுரத்திற்கு சொந்தக்காரர் அவர். தந்தையின் வழியில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி சமத்துவத்தை நிலைநாட்டினார். நான் முதல்வன், புதுமை பெண், காலை உணவு, மகளிர் உரிமை தொகை என தமிழ்நாட்டு மக்களின் முகம் மலர ஆட்சி செய்து வருகிறார். 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என இலக்கு வைத்து தொழில்துறையில் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்க அயராது உழைத்து வருகிறார். அவருக்கு பக்கபலமாய் திமுகவிற்கு புது ரத்தம் பாய்ச்ச இளைஞர் அணியை வழிநடத்த வந்தார் ஒரு இளம் தலைவர். அவர்தான் உதயநிதி ஸ்டாலின். மாநிலத்தின் உரிமை காக்க, மாணவர்களின் கல்வி உரிமை காக்க சமரசமற்று போராடும் போராளி. அவரது தலைமையில் இளைஞரணி செய்யும் மக்கள் பணிகள் ஏராளம். கொரோனா பேரிடரில், பெருமழை வெள்ளத்தில், நீட் விலக்கு போராட்டத்தில் என்று ஒவ்வொரு களத்திலும் சளைக்காது போராடுகிறது இளைஞரணி. சித்தாந்த போரிலும் வெல்ல வேண்டும், சமத்துவ சமூகம் படைக்க வேண்டும் என்ற லட்சிய வேட்கையோடு இந்த பெரியாரின் பேரன்கள், கோட்சேவின் பேரன்களை கொள்கைகளால் அடித்து விரட்டும் போர் பரணிதான்
இந்த இரண்டாவது இளைஞரணி மாநாடு. மாநிலங்களின் உரிமை மீட்க சூளுரைப்போம். தமிழ்நாட்டின் நலன் காக்க உறுதியேற்போம். ஆம், இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டின் மக்களின் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கின்றன நம் திராவிட தலைவர்களும் நம் திராவிட இயக்கமும். நவீன யுகத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதுதான் திமுக. இதோ ட்ரோன் காட்சியின் மூலம் நம் மாபெரும் திராவிட தலைவர்கள் பற்றி, நம் திராவிட இயக்கத்தினை பற்றியும் பார்த்தோம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், கழக தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.